Daily. Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து அரக்கோணம் வரை செல்லக்கூடிய பயணிகள் ரயில் பிரேக் பழுது காரணமாக வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டதால் மாணவர்கள் மற்றும் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். முதலில் அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இந்த ராஜகோபால் குடியாத்தூர் காலேஜில் தான் படிக்கிறோம். டெய்லி இந்த ட்ரெயினை நம்பி தான் வரோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கி 1 ஹவர் லேட் ஆகிடுச்சு. ட்ரெயின் இங்கே வந்து பிரேக் டவுன் நிறுத்திட்டாங்க. நிறைய பேர் இது வேலைக்கு போகிறவங்களாம் இதை நம்பி போயிட்டுருக்காங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் இதை நம்பி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி 1 ஹவர் லேட் ஆல்ரெடி ட்ரெயின். வேறு ஏதாவது ட்ரெயினாவது நின்னா இந்த வழியில் நின்று போனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் பஸ்லேயும் போக முடியாது. அங்கங்கே டிராஃபிக் ஜாம் ஆகும். பஸ்ஸு ஏதோ ஒரே ஒரு ட்ரெயின் நின்னா கூட ஏதோ ஏறி போகிறவங்க மட்டும் போயிடுவோம். அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் கூட கொஞ்சம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ் வணக்கம். ரயில்வே நிர்வாகம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? பிரேக் பழுது பார்க்கப்பட்டு எப்பொழுது மீண்டும் சேவை தொடங்கும்? நிச்சயமாக அர்ஷினி, வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் ஜோலார்பேட்டை அரக்கோணம் இடையிலான பேசஞ்சர் ரயில் பிரேக் பழுதாகி காரணமாக ரயில் நிறுத்தப்பட்டது. ஜோலார்பேட்டிலிருந்து அரக்கோணம் வரை செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயில் எண்டி 16086 இந்த இன்ஜின் பகுதியில் உள்ள பிரேக் பழுதாகி புகை வெளியேறியுள்ளது. இதை கண்ட கடைசியில் உள்ள இன்ஜின் இருந்து காட்மேன் இதை கவனித்து ஓட்டுநருக்கு தகவல் தெரிவிக்கிறார். வாணியம்பாடி வரும்போது வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டது. காலை 7:10 மணிக்கு ஜோலார்பேட்டிலிருந்து புறப்பட்டு வெளிய ரயில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக காலதாமதமாக 8 மணிக்கு தான் புறப்பட்டது. பின்னர் வாணியம்பாடி ரயில் நிலையத்துக்கு வந்தடைந்த நிலையில் மீண்டும் பிரேக் பகுதியில் ஏற்பட்ட பகுதி காரணமாக வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதனால் காலை 9:15 மணி வரை ரயில் வாணியம்பாடி ரயில்வே நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதனால் ஆம்பூர், குடியாத்தம், வேலூர், காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய கல்லூரிக்கு மற்றும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் ராணிப்பேட்டை, முகுதலாய்புரம் பகுதியில் உள்ள சிப்காட் பகுதிக்கு வேலைக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரும் பயணிகளும் கடுமையாக அவதியடைந்தனர். சுமார் 1 மணி நேரம் காலதாமதமாக இருந்து பிரேக் பகுதியை சரி செய்த பின்னர் ரிலீஸ் செய்யப்பட்டது. அதன் பிறகு வாணியம்பாடியிலிருந்து ரயில் புறப்பட்டு அரக்கோணம் நோக்கி சென்றது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் காணப்பட்டது மற்றும் ரயில் பயணிகள் மிகவும் அவதி அடைந்தனர். இதை குறித்து ரயில்வே நிர்வாகம் இடம் கேட்ட பொழுது அவர்கள் திடீரென்று பழுதாகியிருந்ததால் இதை சரி செய்து அனுப்பிவிட்டோம் என்று தகவல் தெரிவித்துள்ளார். யாஷினி, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். Taste the Daily.